போறாங்க. உங்களுக்கு தெரியும் பாப்புலேஷன் வெயிட்டேஜ் 60ல இருந்து 15க்கு வந்துருச்சு. குட் பெர்ஃபார்மன்ஸ் 0ல இருந்து 15க்கு போயிருச்சு. இப்ப குட் கவர்னன்ஸ் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறதா, காங்கிரஸ் நிற்கிறதா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். கட்கில் ஃபார்முலா 1969 தேர்ட் பினான்ஸ் கமிஷன்ல ஆரம்பித்து கட்கில் முகர்ஜி ஃபார்முலாவா மாறுச்சு, மாடிஃபைடு கட்கிலா மாறுச்சு. இன்னைக்கு நம்ம நித்தி ஆயோக்ல வந்த பிறகு முறையாக மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக சிறப்பா சொல்லி இருக்கிறாங்க. 6,23,00,000 டைரக்ட் டாக்ஸ் வந்துச்சுங்க, 6,97,00,000 நாங்க திரும்ப கொடுத்துட்டோங்க. இது ஒரு வாய்க்கால் சண்டையோ வம்பு சண்டையோ இல்லைங்க. எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை, ஒரு அரசியல் தலைவராக, ஒரு இந்திய குடிமனாக இந்த சப்ஜெக்டை பேசும்பொழுதே உடம்பு மேல ஒரு கம்பளி பூச்சி ஊடுற ஃபீலிங்ல தாங்க நான் அதை பேசுறேன். ஏதோ ஒரு வாய்க்கால் சண்டை வம்பு சண்டையை போல நார்த் இந்தியா எப்படி, அங்க பாருங்க பீகார் எப்படி, தமிழ்நாடு எப்படி. நம்ம அனைவரும் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம அனைவருமே ஒரு பெருமையாக இருக்கக்கூடிய தமிழர்கள். அதை தாண்டி இந்தியாவை நேசிக்கக்கூடிய முதன்மையாளர்கள் தான் இந்த அரங்கத்தில் நாம் இருக்கும். நேஷன் ஃபர்ஸ்ட், கண்ட்ரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒருங்கிணைச்சு உட்கார வச்சோம். இன்னைக்கு இதே யோகிஜி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தமிழ்நாடுடைய லேபர் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டுல 25 லட்சம் மைக்ரண்ட் லேபரை பதிவு பண்ணியிருக்காங்க. அபிஷியலி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 25 லட்சம் மைக்ரண்ட் லேபரர்ஸ் பதிவு டேட்டா வச்சிருக்காங்க. அன்அபிஷியலி உங்களுக்கு தெரியும் அது 40 லட்சத்தை தாண்டி இருக்கும். இன்னைக்கு யோகி அவர்கள் முதலமைச்சருக்கு போன் போட்டு, அண்ணா என்னுடைய நார்த் இந்தியன் லேபரர் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்யறான், உங்க ஊர்ல வேலை செய்யறான், அல்லது அண்ணாமலை ஊர்ல வேலை செய்யறான், அல்லது குருமூர்த்தி அவங்க ஊர்ல வேலை செய்யறான், அல்லது தமிழ்மணி ஐயா ஊர்ல வேலை செய்யறான், அல்லது ராதாகிருஷ்ணன் ஐயா ஊர்ல வேலை செய்யறான், நல்லி குப்சாமி செட்டியா ஊர்ல வேலை செய்யறான். அந்த மனிதனை உருவாக்குவதற்கு யூபி எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம். அதனால ஒரு யூபி காரர் தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் போர்டு ரெஜிஸ்டர்ல இருக்கு, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிச்சுட்றீங்களேன்னு கேட்டா இது என்ன ஆகும் இந்த நாடு? மைக்ரோஸ்கோபிக்கா if you keep going examining this argument, இல்ல நான் லேபர் கொடுக்கறேன் உங்களுக்கு, காஸ்ட் ஆர்பிட்ரேஜ் தமிழ்நாட்டுக்கு வருது, you get a cheap labor நார்த் இந்தியால இருந்து, directly you get a cost arbitrage. இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனி முதல்ல இருந்த மாதிரி 1990 2000. இப்ப யோகி அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் அந்த ஆர்குமெண்ட் நம்ம முன்னாடி வச்சா, நாளைக்கு காலையில எங்களுக்கு எந்த நார்த் இந்தியன் லேபரும் வேண்டாம், தயவு செஞ்சு நீங்க போங்கப்பா, எங்க வேலையை பார்த்துக்கிறோம் நம்மால் சொல்ல முடியுமா? அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அரசியல் வாழ்விலே முதல் முறையாக ஹிந்தியில பத்திரிகை அறிப்பு கொடுத்தாங்க. ஹிந்தியில பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. மைக்ரண்ட் லேபர் கிரைசிஸ் வரும்போது ஹிந்தியில பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. யாரும் போயிடாதீங்க, எல்லாம் இங்க இருங்க. ஒரு நாட்டு அப்படி நடத்த முடியாது சார். we cannot run a country like that. அதே ஆர்குமெண்ட்ல கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய 54% டைரக்ட் இன்கம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்ப கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரோ, திருப்பூரோ, பொள்ளாச்சியோ, நாமக்கல்லோ, ஈரோடோ, சேலமோ அவங்க சரி நம்ம கணக்கு போடலாம், கணக்கு பிள்ளை மாதிரி கணக்கு போடலாம். கோயம்புத்தூர்ல மொத்த இன்கம் எவ்வளவு, மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு ரோடு போட்டேன்னா மிச்ச பார்ட் என்னங்க ஆகும்? இன்னைக்கு தமிழகத்திலே திருவாரூர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த திருவாரூரினுடைய கிராஸ் எக்கனாமிக் அவுட்புட் தமிழகத்தில் 1.5%, 1.5% தமிழகத்தினுடைய கிராஸ் எக்கனாமிக் அவுட்புட் திருவாரூர். சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம் 4 மாவட்டங்கள் 34 விழுக்காடு. அப்படி இந்த 4 மாவட்டங்களும் நாங்க கிராஸ் எக்கனாமிக் அவுட்புட் 34% கொடுக்கிறோம், எங்களுக்கு 34% ஆஃப் ரெவென்யூ நீ கொடுப்பேன்னா தமிழ்நாடா இருக்குமா? ஆனால் இது எல்லாமே ஒரு சிந்தனை இல்லாதவர்கள், குறுகிய மனப்பக்குவத்தோடு அரசியல் செய்ய நினைப்பவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் பொழுது எங்கேயோ கம்பளி பூச்சி எனக்கு விடுற மாதிரி இருக்கும். ஐ ஃபீல் வெரி பேட் டு கிவ் தட் ஆர்குமெண்ட். இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் நம்ம இன்வெஸ்டர் சமிட் நடத்தி இருக்கோம். நமக்கு பணம் வேண்டும், மிக முக்கியம் பணம் வேண்டும். நமக்கு 6,64,000 கோடி நமக்கு வந்திருக்கு. நமக்கு முடிந்து 3 நாள்ல குஜராத் இன்வெஸ்டர் சமிட் நடத்தியிருக்காங்க, 26 லட்சம் கோடி. 2023 பிப்ரவரியில யூபி இன்வெஸ்டர் சமிட் 33 லட்சம் கோடி. 2022 கர்நாடகா இன்வெஸ்டர் சமிட் 10 லட்சம் கோடி. இன்னைக்கு யூபியிலேயே மோசமான, பின்தங்கிய, பேக்வர்ட், எல்லா இண்டிகேட்டர்லயும் இந்தியாவிலேயே மோசமா இருக்கக்கூடிய பூர்வஞ்சல் புண்டில்கண்ட் அவங்க அட்ராக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 9,74,000 கோடி. மோர் தென் வாட் தமிழ்நாடு அட்ராக்ட். ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மணி will always see the future, money will never see the past. வரக்கூடிய பணம் என்பது ஃபியூச்சர் பொட்டன்ஷியலை பார்க்கும். அடுத்த 20 ஆண்டுகள் எங்க, ஸ்டெபிலிட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி என்ன, பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு, கரப்ஷன் எப்படி இருக்கு, கோயிங் ரேட் எப்படி இருக்கு,
பவர் சென்டர்ங்கிறது 2 பேர் கையில் இருக்கா, டெமோக்ராட்டிக்கா இருக்கா? நான் ஒரு ஆடிட்டர் மட்டும் பார்க்கணுமா, இல்ல அண்ணா நகர் ஒருத்தரை பார்க்கணுமா, இல்ல நைட்டு போய் மருமகனை பார்க்கணுமா? எஸ், மணி வில் see the future, money will never see the past. அதனால சத்தமே இல்லாம புண்டில் கண்டுங்க பான்பராக் வாயை எவ்வளவு திட்டுறாங்க. 9,74,000 crore சாதாரணமா ட்ராக் பண்றாங்க. உத்தரப்பிரதேசம் 75 மாவட்டங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுச்சு. எவ்ரி சிங்கிள் டிஸ்ட்ரிக்ட் அட்ராக்டட் பண்ணி. நெப்போலியன் போனாப்பட்ட அருமையா சொல்லுவாருங்க, நெவர் வேக் அப் சைனா. சைனா வெளிப்பிட்டுறாதீங்க. ஒன்ஸ் சைனா வேக்ஸ் அப் தி வேர்ல்ட் வில் ட்ரெம்பிள். இப்ப நான் சொல்றேங்க, நெவர் வேக் அப் யூபி. ஒன் யூபி வேக்ஸ் அப், நம்ம ஜிங்கோயிஸ்டிக்கா தமிழனா சொன்னா ஓ தமிழ்நாடு இஸ் இன் ட்ரபிள். இந்தியனா சொன்னா ஒன்ஸ் யூபி வேக்ஸ் அப் இட் வில் பவர் இந்தியா. 23 கோடி மக்கள் அவங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 36% இருக்கிறாங்க. if they hit 40%, சதர்ன் ஸ்டேட்ஸ் மொத்த எஜுகேஷன் அவுட்புட் யூபி மட்டும் கொடுக்கும். சசி தரூர் சொன்ன ஆர்குமெண்ட் நான் கவுண்டர் பண்றேன். I am just reversing it. When UP's gross enrollment ratio hits 40% in a matter of 3.5 years, உங்களுக்கு ஒரு லேபர் நமக்கு தமிழ்நாட்டு கிடைக்க மாட்டாங்க. தமிழ்நாடு is in serious trouble 2028 2029. காரணம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி யூபியை நோக்கி போச்சுனாங்க, we are in serious trouble. அதை நோக்கி நம்ம அரசியல் பயணிக்கிறதா இல்ல, இன்னும் நார்த் சவுத் பேசுறோம் சத்தமே இல்லாம. 2016 வரைக்கும் உத்தரப்பிரதேசனுடைய மொத்த மருத்துவக் கல்லூரி 12ங்க. மொத்த மருத்துவக் கல்லூரி 12ங்க. 23 கோடி மக்கள் 12 மருத்துவக் கல்லூரியில் போய் படிச்சாங்க. கடந்த 4 ஆண்டுகள்ல உத்தரப்பிரதேசத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி 32. எங்க என்ன ஸ்கேல்ல திங்க் பண்றாங்க பாருங்க, என்ன அம்பிஷன்ல போறாங்க பாருங்க. 6 லேன் 8 லேன் ஃபைட்டர் ஜெட் அக்கௌண்ட் பேசிட்டு இருக்காங்க. 9 ஃபங்க்ஷனிங் ஏர்போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதனால ஒரு பெருமை மிகுந்த தமிழனாக, பெருமை மிகுந்த இந்தியனாக நம்முடைய பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் ஷிஃப்ட் ஆகி வேற பக்கம் போகணுங்க. டெவலப்மெண்ட் பத்தி பேசணும், தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய ரீஜனல் டிஸ்பாரிட்டியை பத்தி பேசணும். 7 மாவட்டங்கள் பிலோ 2% எக்கனாமிக் அவுட்புட்ல இருக்கு, அதை பத்தி பேசணும். தமிழ்நாட்டில் 15 மாவட்டங்கள் சராசரியாக லேபரை வெளியே அனுப்புறாங்க, லேபர் உள்ள வரல, அதை பத்தி பேசணும். ராமநாதபுரத்தில் இன்னைக்கு போனாலும் பெண்கள் ஒரு வண்டியில 6 குடத்தை வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, தண்ணிக்காக சீதனமா கொடுக்கறாங்க. அதை பத்தி பேசணும். 2014 மோடி அவர்கள் வந்த பிறகு திராவிட மாடல் அரசு இருக்கக்கூடிய மண்ணில் 55 லட்சம் குடும்பத்திற்கு முதலாக கழிப்பறை மோடி கட்டி கொடுத்திருக்காரு, அதை பத்தி பேசணும். அதை விட்டு சும்மா வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு? We have seen the power shift, global power shift பத்தி குருமூர்த்தி சொன்னாங்க. We are seeing a global power shift. We are seeing a power shift within the country. இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிபேட் என்ன, யூபி நம்மளை முந்திட்டாங்களா இல்லையாப்பா, அது கேட்டு சொல்லுப்பா. உடனே ஃபினான்ஸ் மினிஸ்டர் பெரிய ஒரு அறிக்கை கொடுக்குறாரு தமிழ், இல்லைங்க யூபி முந்தல கிட்ட இருக்காங்க, பட் நாங்க தான் முன்னாடி இருக்கோம். இதுதான் டிபேட். ஏங்க எங்க இருந்த யூபியை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க? பொலிட்டிக்கல் வில், ஒரு கிளீன் கவர்மெண்ட், ஒரு விஷன், 3 விஷயம் மட்டும்தான். 3 இருந்தால் எந்த மாநிலம், எல்லா மக்கள் தானுங்க, எல்லா ஹியூமன் பொட்டன்ஷியல், எல்லாரும் லேபர்.